திரு அக்னீஸ்வரன், திமுக அதிமுக தான் பெரும்பாலும் பெரியார் கொள்கைகளை முன்னிறுத்துறாங்க, திராவிட அரசியலை பேசுகிறாங்கன்னா, விஜய் பெரியார் திடலுக்கு போனதன் மூலமாக பாதிப்பு, வாக்கு வங்கி பாதிப்புங்கிறது அந்த கட்சிகளுக்கு தானா, திமுக அதிமுகவுக்கு தானா? வாக்கு வங்கி பாதிப்பு அப்படின்றத இப்போ தான் தேர்தல் ஆணையத்தில் அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்போயே வாக்கு வங்கி பாதிப்பு தேர்தலில் நிற்கட்டும், இது ஒன்று. இன்னொரு விஷயம், பெரும்பாலும் தன்னலமற்ற தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவிலே 2 பேர் தான். அதாவது சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்து உலகம் முழுவதும் சுற்றுப்பிரயாணம் செய்து அதிலிருந்து ஆட்சி கட்டிலில் முதலமைச்சராக அல்லது பிரதமராக வாய்ப்பு வந்த போதும் அதை வேண்டாம்னு மறுதளித்த தலைவர்கள் 2 பேர். ஒன்று அண்ணல் காந்தியடிகள், இன்னொன்று தமிழ்நாட்டில் தந்தை பெரியார். இன்னும் ஒரு விஷயம் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாருக்கு எந்த இடத்துல போய் மாலை போடுவாங்க அப்படின்னா, சிம்சன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவிப்பாங்க. அது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா மேம்பாலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய தந்தை பெரியாருடைய சிலைக்கு மாலை இடுவாங்க. ஆனால் நாம் இது 2க்கும் போயிடக்கூடாது, திமுக சாயலும் அண்ணா திமுக சாயலும் நம் மீது விழுந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் தந்தை பெரியாரினுடைய வாழ்ந்த வரலாற்றை இன்றைக்கும் போற்றி புகழ்கின்ற இடத்திற்கு போய் திரு விஜய் அவர்கள் போயிருக்கிறார் என்பது என்னுடைய பார்வை. சிலைதானே, வேற பெரியார் ஒன்று தானே, சித்தாந்தம் ஒன்று தானே, அதுதான் சொல்ல வரேன். இப்போ அந்த வழியில நீங்க வந்துட்டீங்க, இன்னும் மாநாடு நடத்தல, இன்னும் ஒரு பொதுக்கூட்டம் போடல, எந்த இடத்திலும் கொடிக்கம்பங்கள் இல்ல. ஆக இப்பொழுதே உங்களுடைய சித்தாந்தத்தில் தந்தை பெரியார் தான் அப்படின்றதுக்கு காரணம், இது நண்பர் சூர்யா போற போக்கில் என்று நம்பப்படுகிறது, பேசப்படுகிறது, கூறப்படுகிறது. அப்படி அல்ல, அது நீங்க உங்க புரிதல் தவறு. இது 100 ஆண்டு கால அரசியல். இந்த 100 ஆண்டு கால அரசியலை சும்மா சல்லுண்டு மேல இருந்து ஹெலிகாப்டர்ல இருந்து இட்லி பொட்டலத்தெல்லாம் தூக்கி போட்டா சாப்பிடுப்பா அப்படி சொல்லக்கூடியது அல்ல. தென்னிந்திய நல உரிமை சங்கம், திராவிடர் கழகம், நீதி கட்சி, அதற்கு பிறகு திமுக, அண்ணா திமுக, தேமுதிக வரைக்கும் திராவிடர்களுடைய தொன்றை அவர்கள் தொண்டாற்றுவதற்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு அது சும்மா மறைஞ்சிரும், இதெல்லாம் அதுவும் சொல்லப்படுது. அது இன்னும் சொல்ல போனா நண்பர் சொல்லுகிற போது எந்த ஆய்வு சொல்லுதுன்னு தெரியல, 5% தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. 5% அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. உங்களுக்கு எத்தனை சதவீதம், உங்கள் வாக்கு சதவீதத்தை கொண்டு போய் தந்தை பெரியாரோட ஒப்பிடுவதே தவறு. அவர் தேர்தலில் நிக்கலைங்க. 5% தான் பெரியாரை முன்னிலைப்படுத்துகிறவர்கள் எம்பிரிக்கல் டேட்டாவே கிடையாதுங்க. இப்போ நம்ம ரொம்ப பிராக்டிக்கலா பேசுவோமே, இன்னைக்கு தேர்தல்ல பணம் தானே பிரதான பங்கு வகிக்கிறது. கேஷ் ஃபார் ஓட்ஸ் ஆகட்டும், இலவசங்க ஆகட்டும், இப்போ இதுக்கெல்லாம் ஈவேரா அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ இதுக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள், இந்த மாதிரி வாக்கு வாங்கக்கூடியவர்கள், அது எங்க கொள்கைக்காக கிடைக்கப்பட்ட வாக்கு, ஈவேரா அவர்களுக்காக கிடைத்த வாக்கு போதாமைகள் இருக்குங்கிறது குறித்து நம்ம பேசலாம். ஆனா 5% தான் பெரியார் தீர்மானிக்கிறார் வாக்கு செலுத்துறதுங்கிறத எப்படி ஐடியாலஜிக்கல் ஓட் பேங்க்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இப்போ இன்னைக்கு திமுக அதிமுக ஏன் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கின்றதால் 50-60 ஆண்டுகளாக கட்சி இருக்கு, அவங்களுக்கு கிளை கழகம்ல இருந்து வலுவா இருக்காங்க, அங்க லோக்கல் தலைவர்கள் இருக்காங்க, அவங்க தான் இன்னைக்கு ஓட்டை கன்வெர்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் தான் நிறைய பிளே பண்ணுமே தவிர, அந்த கொள்கை ரீதியான சித்தாந்த ரீதியான வாக்குகள் அப்படின்றது தேர்தல் களத்துல மிக மிக குறைவு. அப்படின்றது பெரியார் மண் தானே சார் பேசுறாங்க, அதுதான் திரு அக்னீஸ்வரன் சொல்றாங்க. நீங்க தொடருங்க சார். இங்க இவங்க எப்படின்னா சும்மா தேவையில்லாத ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டு, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல, அதனால இதுக்கு வாழ்த்து சொல்லல, இவர் ஏன் அங்க போனார், இந்த ஒப்பீடெல்லாம் உங்கள் விஜய் பொசிஷன் பண்ணிக்கிறது மூலமா, பெரியார் திடலுக்கு போறதன் மூலமாக அவர் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு மூலமாக உங்களுக்கு பாதிப்பு இல்லையா? திமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு, அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி சிக்கல், அதனால பாதிப்பு அதிமுகவுக்கும் வந்துடாதா? அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க தேர்தல் சார், எனக்கு நீச்சல் தெரியும், எனக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். எங்கப்பா நீச்சல் அடிப்ப? கடல்லையா, கம்மாயிலையா, கிணறு இல்லையா, இல்ல குளத்திலையா, இல்ல வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பிளாஸ்டிக்குள்ளேயா, வெறுமனே கையை ஆட்டுறதா? எல்லாமே நீச்சல் தான். ஆனால் அரசியல் நீச்சலில் எதிர்கொள்ள வேண்டும். ஒரு தலைவனை தூக்கி விடக்கூடாது. அவர்கள் எதிர்கொண்டு எல்லா பிரச்சனையும், கண்ணீரை மக்களுக்காக போராடுகிற இடத்துக்கு வந்தா தானே இது. இங்க திராவிட அப்படின்றது சித்தாந்தம் வெற்றி சித்தாந்தமா இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைவரோ அதிமுகவினுடைய தலைவர்களோ அவர்களெல்லாம் புள்ளி யாருடைய புள்ளி எதாக? இது தென்னிந்திய நல உரிமை சங்கத்திலிருந்து வந்த ஒரு தொடர்ச்சி. அப்படிதான் நம்ம பார்க்கறதுக்கு எடுத்துட்டு போறது தேவைப்படுது. திராவிட அரசியலையோ சித்தாந்தத்தையோ பெரியாரின் கொள்கையோ அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அந்த இடத்துல திரு விஜயோடைய பங்களிப்பு முக்கியமானதாக கூட பார்க்கப்படலாம்னு சொன்னார்ல ஷபீர்.
இருக்கலாம் சார், நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் இதுக்கு முன்னாடி வாக்கு வங்கியில 8% வாக்குகளை மாற்று திசையிலிருந்து வந்த திராவிட கட்சிகளை வெறுத்து பேசுகிற நாம் தமிழர் 8% வாக்கு வாங்கி இருக்குது. அப்போ இவர் மாற்று திசையில பயணிக்கிறாரு. அப்போ நாம இங்க ஏற்கனவே அதிமுக திமுக இந்த வழியில போனா தான் நாம் பயணம் பண்ண முடியும் நினைக்கிறாரு. உடனே இப்படி கேட்பீங்க, இந்த வாக்குகள் யாருடைய வாக்குகளை வாங்க போகிறார் அப்படின்னு பாப்பீங்க. நாம ஏன் இப்படி யோசிக்கணும்? திமுகவினுடைய எதிரி கட்சியாக இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு பேட்டியில் கூட சொல்லிக்கிறாரு, எங்களுடைய எதிர்க்கட்சி திமுக தான், அந்த கட்சி தான் எங்களுக்கு எதிரி, தெளிவுபடுத்திட்டாரா? ஆகவே இவங்க நினைக்கிறது இந்த இத்தனை ஆண்டு கால எதிர்ப்பு வாக்குகளை நாம் அறுவடை செய்வோம், அதிமுகவினுடைய எதிர்ப்புகளை நாம் பெற்றுக்கொள்வோம் நினைக்கிறாரு. திமுக வாக்குகளை அதிமுகவுக்கு தான் போகும். இவங்க நினைச்சிருக்கிறது நாம வருவோம் அப்படின்னு நினைக்க, அதுக்கு தான் தந்தை பெரியாருக்கு போயிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் போக கூடாது. நான் வந்து கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னார்ல விஜயகாந்த், அப்ப சொல்லும்போது ஜெயலலிதான்ற ஆளுமை இருந்தாங்க. அதனால கருப்பு எம்ஜிஆர்னு அவர் தன்னை பிரகடனப்படுத்திக்கும் போது பெருமளவு அந்த வாக்கு வந்து ஷிஃப்ட் ஆகல, அந்த பக்கம் போகல, ஏன்னா ஆளுமையாக அவங்க இருக்கும்போது. ஆனால் இப்போ அந்த மாதிரியான சிக்கல் இல்லை. இப்போ எம்ஜிஆரை விஜய் பயன்படுத்துகிறாரு, எம்ஜிஆரை பாஜக பயன்படுத்துதுங்க. இப்போ உங்களுக்கு அதில் வந்து ஒரு இது குறைவல் ஏற்பட்டாதா, ஒரு பாதிப்பு ஏற்பட்டாதா அந்த வாக்கு சதவீதம்? என்றைக்குமே தந்தை பெரியார் வந்து அரசியல் இயக்கத்தில் வந்து 96 வயதிலையும் தனக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்த போதும் நான் வந்து இந்த பதவிகள்லாம் வேண்டாம்ப்பா அப்படிதானே சொன்னாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்க கேட்குறீங்க ஏன் போகக்கூடாது தந்தை பெரியாருக்கு. நீங்கள் போகாமல் இருக்க முடியாது, நிராகரிக்க முடியாது. திமுக எதிர்ப்பு வாக்குகள் கட்டாயம் அதிமுகவுக்கு தான் வரணும்னு ஏன் இருக்கு, ஏன் விஜய்க்கு போக கூடாது? நான் இப்படி கேட்கிறேனே, 30% வாக்குகள் வாக்களிக்கவே இல்லை 2024. அந்த வாக்குகளை ஏன் குறிவைத்து அவர் போகக்கூடாது? அதுவும் போகலாம்ல. ஆகையினால இங்க திமுக அண்ணா திமுக என்கிற நிலைப்பாடு இருக்கிறது. அதுல சில முரண்பாடுகள் இருக்கிறதா, போற போக்குல பெரிய குண்டை சின்ன அப்படி கடுகு மாதிரி போட்டு போனாரு நம்முடைய நண்பர் சூர்யா. அதாவது எல்லாமே காசு கொடுத்து தான் ஓட்டு போடுறாங்க. எல்லா கட்சிகளும் சொன்னீங்க, நான் எல்லாமே சொல்ல, எல்லா கட்சிகளும் இங்க தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள். நான் கேட்கிறேன், திராவிட கட்சிகள் தேர்தல் பத்திரத்தை இவ்வளவு வாங்கி உச்ச நீதிமன்றத்தில் நீங்க வந்து SBI பேங்க் ஓடி ஒளிஞ்சது எங்க? திராவிட கட்சிகளா? இல்லையே. ஆகவே நீங்க தேர்தலுக்கு இவ்வளவு செலவழிக்கலாம்னு சொன்னது பாரதிய ஜனதா அரசாங்கம். அந்த எல்லைக்குள் உங்க தேர்தலுக்கு போறவங்க டீ குடிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது, கொள்கை மட்டுமே முக்கியம்னா யாரும் ஒருத்தர் ஓட்டு போட முடியாது, வரவும் முடியாது. ஆகையினால இதை பத்தி பேசுவதற்கு பாஜகவுக்கு எந்தவித சித்தாந்தத்தில் நீங்கள் குளறுபடி பண்றீங்க. தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு வேலை இல்ல. விஜய் எங்க பக்கம் வருவாரான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, இவர் தந்தை பெரியார் பக்கம் போயிட்டாரு. அப்படி என்றால் திராவிட கட்சி வரிசையில் தேமுதிகவுக்கு அடுத்தபடியாக ஒரு இன்னைக்கு விஜய் கட்சி வரப்போகுதுன்னு அர்த்தம். அது எப்பொழுது தெரியும்? மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா, அப்பதான் தெரிய வரும். அதுல ரொம்ப நகைச்சுவையான விஷயம் என்னன்னா, பாஜக தான் வந்து அதிக அளவு பணம் செலவு செய்திருக்கிறது தேர்தல்கள்ல. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் தேர்தல்களுக்காகவே செலவு செய்திருக்கு. அதுக்கான பல ஸ்டடீஸ் வந்திருக்கு. நம்ம சொல்லல, அதனால அவர் சொல்லி தப்பிச்சுக்கிறாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக ரொம்ப அதிக அளவு டொனேஷனை வசூல் பண்ணது பாஜக. உலகத்திலேயே ஒரு வினோதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, யார் பணம் கொடுக்கறாங்கன்னு வெளியே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக பலனடைந்தது பாஜக. ஆனால் பாஜக தான் வந்து தேர்தலில் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுறது கொஞ்சம் வினோதம். நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard